இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லேவியராமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவன் நம்மேல் எப்பொழுது கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்கின்ற பொழுது, அவரை நாம் தொழுது கொள்ளுகின்ற பொழுது, அவருக்கு முன்பதாக பயபக்தியோடு கூட நாம் நடக்கின்ற பொழுது, அவருடைய வசனத்திற்கு நாம் நடுங்கி வாழுகின்ற பொழுது, ஆண்டவர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அதோடு கூட பரிசுத்த ஓய்வு நாளை பயபக்தியாய் ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏகர் ஓய்வு நாளிலே கடமைக்காக கடந்து வருகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிறது, நான் கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற பொழுதெல்லாம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம், கர்த்தருடைய கூடாரத்துக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் மிகுந்த பயபக்தியோடு கூட நான் கடந்து செல்ல வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், நடுக்கத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் என்ற வார்த்தையின்படியே நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அப்படி நான் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து செல்லுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை பலுகவும் பெருகவும் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கின்ற பொழுது, அநேகர் வார்த்தையின்படி நடப்பதில்லை. அநேகர் அநேக விதமான ஜீவ வார்த்தைகளை கேட்கிறார்கள். கேட்கிறவர்கள் அப்படியே விட்டு விட்டு வாழுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். கட்டளையின்படி நடங்கள், கற்பனைகளை கை கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழுங்கள், கற்பனைகளின் வழியாய் ஓடுங்கள். அவைகள் பாரமானவைகள் அல்லவே, அவைகள் நாம் கை கொள்ள வேண்டியது. எனவே நீங்கள் கற்பனைகளின்படி நடந்தால் ஆண்டவர் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுகிறார். கற்பனை என்ன சொல்லுகிறது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லிவிட்டு, காண்கிற எல்லாரிடத்திலும் நீ அன்பாயிரு என்று சொல்லுகிறார். காண்கிற எல்லாரிடத்திலும் நீ அன்பாயிரு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. காண்கிற எல்லா சகோதரனையும் சகோதரியும் நாம் நேசிப்போம். whether he or she may be a Hindu or Muslim or Sikhs or anyone, we have to love each other. நாம் எல்லாரையும் கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நேசிக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோமோ அப்படியே நாம் எல்லாரையும் நேசித்தால் ஆண்டவர் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் உங்கள் மத்தியிலே உலாவி வருவாராம். நீங்கள் இருக்கின்ற இடம் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கும். நீங்கள் வாழுகின்ற இடம் தேவ ஆளுகையினாலே நிரம்பி இருக்கும். அங்கே எந்த தீங்கும் வருவதில்லை என்பதாக நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நீ அவர் ஒருவருக்கே ஆராதனை செய், அவருடைய கற்பனைகளின் வழியாய் நீ நடந்து கொள். ஆண்டவர் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். உன்னுடைய வெறுமை நீங்கி போகும். புதிதான ஆசீர்வாதங்கள், புதிதான கிருபைகள், புதிதான ஆரோக்கியம் அது உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படும். ஆண்டவர் அப்படி உன்னை பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். உமக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்யவும், உம்முடைய கற்பனைகளின்படி நியாயங்களின்படி நடக்கவும், பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே பயபக்தியோடு கூட பங்கு கொள்ளவும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. அப்படி யாரெல்லாம் வேதத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படியே அவர்களை பலுகவும் பெருகவும் பண்ணுகிறேன். நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஜனங்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.